السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே மற்றும் பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நேரலையினூடாக இந்நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய நண்பர்களே, சங்கையான ரமலானுடைய மாதத்திலே நாம் அனைவரும் இருக்கிறோம். இந்த ரமலானுடைய மாதத்திற்கென்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு தந்திருக்கின்ற சிறப்பான அமல்களில் குர்ஆன் வலியுறுத்தக்கூடிய ஒரு முக்கியமான செய்திதான் ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமலானுடைய மாதம் எத்தகையதென்றால் அதிலேதான் அல் குர்ஆன் இறக்கப்பட்டது என்று அல்லாஹ் சொல்கிறான். வேதத்தினுடைய முதலாவது வசனம் கூட இக்ர, ஓதுவீராக என்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் இறக்கப்பட்டிருக்கிறது. எனவே குர்ஆன் இறங்கிய ரமலானுடைய மாதத்தில் ஓதுங்கள் என்ற வார்த்தை கொண்ட அந்த குர்ஆனுடைய முதல் கட்டளையின் பிரகாரம் இந்த மாதத்திலே குர்ஆனை ஓதுவது மிக ஒரு சிறந்த அமலாக இருக்கிறது. அதிகமாக நாம் செய்ய வேண்டிய அமல் குர்ஆனை ஓத வேண்டும். அதற்கு இரவு பகல் வேறுபாடில்லை, வீட்டில் தான் அல்லது பள்ளியில் தான் என்ற வேறுபாடில்லை. எந்த நிலையிலும் நாங்கள் சுத்தமான நிலையில் ஓதுவதற்கு இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், குர்ஆன் எந்த வீட்டில் ஓதப்படவில்லையோ அது ஒரு பிணச்சாலைக்கு சமனானது, ஒரு மையவாடிக்கு சமனானது. எந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்படுகிறதோ அந்த வீடு அல்லாஹ்வுடைய அருட்பாக்கியங்கள் இறங்குகின்ற ஒரு உயிருள்ள வீடாக இருக்கும். சஹாபாக்கள் இதை பரீட்சித்து பார்த்திருக்கின்றார்கள். குர்ஆனை ஓதுகின்ற பொழுது ரஹ்மத்துடைய மலக்குகள் இறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சஹாபியுடைய ஒட்டகை என்று நினைக்கிறேன் அல்லது குதிரை, அந்த சஹாபி குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கின்ற பொழுது அந்த ஒட்டகை அச்சப்படுகிறது, திடுக்கிடுகிறது. அச்சப்படுகிறது என்றால் யாரையோ கண்டு விரலுவது போல விரல்கிறது. இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அந்த சஹாபி வந்து சொல்கிறார்கள், நாயகமே யா ரசூலல்லாஹ், நான் குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்த பொழுது என்னுடைய ஒட்டகம் இவ்வாறு விரல்வது போன்று நடந்து கொண்டது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குர்ஆனை ஓதுகிற பொழுது மலக்குகள் இறங்குவார்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? அதுதான் நம்முடைய கண்ணுக்கு தெரியவில்லை, தெரிய மாட்டாது என்ற அர்த்தம் அல்ல. மலக்குகள் கண்ணுக்கு தெரிவார்களா, தெரிய மாட்டார்களா? தெரிவார்கள். நம்முடைய கண்களுக்கும் மலக்குகள் தென்பட முடியும். ஆனால் அது மலக்கு தான் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு அறிவும் பக்குவமும் இல்லை, அவ்வளவுதான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கண்முன் தோன்றியிருக்கிறார்கள். சஹாபாக்களுக்கு முன்னால் திஹ்யத்துல் கல்பி என்ற ஒரு நபித்தோழருடைய உருவத்தில் மலக்கு தோன்றியிருக்கின்றார்கள். நாம் அறியாத உருவங்களை கொண்டு மலக்குகள் தோன்றுவார்கள். நாய், பன்றி இரண்டுடைய உருவத்தை தவிர எந்த உருவத்திலும் மலக்குகள் காட்சியளிக்க நம்மால் முடியும். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய ஒரு வரலாற்றை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது, சாமிரி என்ற ஒரு யூதன், எந்த அளவுக்கு என்றால் காளை மாட்டை கடவுளாக இந்த உலகத்தில் அடையாளப்படுத்தியவன் சாமிரி என்கின்ற ஒரு யூதன். அவனை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது, சாமிரி என்கிற யூதன் கூட வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை கண்டிருக்கின்றார். அப்ப நம்ம ஏன் காண முடியாது? பெரியார்களுடைய வாழ்க்கையில் மலக்குகளை கண்டதாக வரலாறு இருக்கிறது. குவளையம் போற்றும் குருநாதர் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் சொல்கிறார்கள், சிறு பராயமாக இருக்கின்ற பொழுது நான் மலக்குகளை கண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். மலக்குகளை காண முடியும். ஆனால் எந்த நேரத்திலும் மலக்குகளை காணுகின்ற அந்த பார்வை நமக்கு இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. அதனால் அது மிருகங்களுக்கு தெரிகிறது.
அதனால் குர்ஆன் ஓதுகிற நேரத்திலே ரஹ்மத்துடைய மலக்குகள் இறங்குகிற பொழுது கால்நடைகள் அல்லது மிருகங்கள் அல்லது பறவைகள் அதை பார்க்கின்றன, நாம் அதை பார்க்கவில்லை. எனவேதான் நாங்கள் குர்ஆன் ஓதுவதனுடைய பெருமானத்தை புரியாமல் இருக்கிறோம். சரி, இந்த ரமலானுடைய மாசத்திலே குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும். எந்த அளவுக்கு தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒவ்வொரு ரமலானிலும் தன்னிடத்தில் இருக்கின்ற அந்த குர்ஆனுடைய பகுதிகளை வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன செய்வார்கள்? ஓதி காண்பிப்பார்கள். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அதை பாடம் கேட்பார்கள். அந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதிகமாக சதகா தான தர்மங்கள் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எந்த நேரத்தில்? குர்ஆனை ஓதக்கூடிய நேரத்தில் தான தர்மம் கொடுப்பார்கள். ரமலானுடைய நாட்களில் தான தர்மம் அதிகமாக கொடுப்பார்கள் வளமையை விட. அதிலும் குறிப்பாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்திலே குர்ஆனை ஓதி காண்பிக்கிற பொழுது தான தர்மங்கள் கொடுப்பதில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிகரான ஒரு சிவந்த கரம் வேறு எதுவும் இல்லை. கான அஜ்வதன் நாஸ், மனிதர்களில் கொடை கொடுப்பதில் குறிப்பாக ரமலானில் அதிலும் குறிப்பாக குர்ஆனை ஓதுகின்ற நேரத்திலே கொடை கொடுப்பதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் கொடை வள்ளலாக இருந்தார்கள். அதான் நம்மட பழைய முன்னோர்கள்ட்ட ஒரு வழக்கம் இருக்குது. வீடுகள்ல குர்ஆனை ஓதினால் அது ஹத்முல் குர்ஆனாக ஆலிம்களை கூப்பிட்டு தெரிந்தவர்களை கூப்பிட்டு குர்ஆனை ஓத வைத்து அந்த இடத்திலே உணவு பரிமாற்றங்கள் செய்வார்கள். சில ஆலிம்களுக்கு வீடுகளுக்கும் உணவுகளை கொடுத்தும் அனுப்புவார்கள் பார்சலாக. காசி பணங்களை நிறைய அன்பளிப்புகளாக கொடுப்பார்கள். பிற்காலத்தில் அதையெல்லாம் கொச்சைத்தனமாக்கப்பட்ட காரணத்தினால் ஒரு சமுதாயம், ஒரு சாரார் அதை விட்டு விலகி விட்டார்கள். ஆனால் இன்றும் அதை செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். குர்ஆனை ஓதுகின்ற மாதம், சிறந்த மாதம் ரமலான். குர்ஆனை ஓதுகின்ற பொழுது செய்ய வேண்டிய சிறந்த தர்மம், அமல் தர்மம், இப்படியான விடயங்களை இந்த ரமலான் எங்களுக்கு வலியுறுத்துகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் அல் குர்ஆனை இந்த ரமலானுடைய மாதத்திலே ஓதி முடிப்பதில், இந்த ஹத்முல் குர்ஆன் என்கிற வார்த்தை இருக்கு. ஹத்முல் குர்ஆன் என்று சொன்னா என்ன அர்த்தம்? ஹத்முல் குர்ஆன் என்று சொன்னா என்ன அர்த்தம்? குர்ஆனை ஓதி முடிப்பது. ஒரு ஆள் குர்ஆனை ஃபுல்லா ஓதி முடிக்கிறாரு, அத ஹத்ம் என்ற வார்த்தையில அரபியில சொல்லுவாங்க. ஹத்முல் குர்ஆன். அது தமிழ் மரபில் என்ன செஞ்சிட்டது? ஹத்தமுல் குர்ஆன், கத்தமுல் குர்ஆனாக அது சொல்லப்படுது. ஹத்முல் குர்ஆன், குர்ஆனை ஓதி முடிப்பது. இவ்வாறு ஓதி முடிப்பது என்பது சஹாபாக்களுடைய மிகச் சிறந்த அமலாக இருந்திருக்கிறது. அதுவும் குறிப்பாக ரமலானில ஒரு மனிதன் நோக்கக்கூடிய நோன்பும் அவன் ஓதக்கூடிய குர்ஆனும் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே அந்த அடியானுக்காக ஷஃபாஅத் செய்யும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஷஃபாஅத் செய்யும், குர்ஆன் எங்களுக்காக ஷஃபாஅத் செய்யும், நோன்பு எங்களுக்காக ஷஃபாஅத் செய்யும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒவ்வொரு நாளும் குர்ஆனை ஓதி தமாம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒவ்வொரு நாளும் குர்ஆனை முழுமையாக ஓதி முடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? குர்ஆன் மனதில் இருந்துச்சு சஹாபாக்களிடம். பிரதிய நம்மட வீட்டுல பிரதியா இருக்கிறது போல இருக்கல்ல, மனதில் இருந்துச்சு. மனதில உள்ள குர்ஆன போகும் பொழுது மோதலாம், வருகிற பொழுது மோதலாம், வியாபார நிலையிலும் மோதலாம், எல்லா நிலையிலும் மோத முடியும். தொழுகையில ஓதலாம், தொழுகைக்கு வெளியே மோதலாம். அப்ப குர்ஆன் அவங்களோட மனதில இருந்தது என்று பாருங்கள். பலஸ்தீனத்தில் இருக்கின்ற மக்கள் எவ்வளவு இந்த உலகத்தில் கடுமையாக சோதிக்கப்படுகிற மக்கள் என்றால் பலஸ்தீன மக்கள் என்று சொல்லலாம். அதிகமாக அவர்களுடைய பிள்ளைகள் குர்ஆனை மனனமிடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அங்கிருக்கின்ற அதிகமானவர்கள் ஹாஃபில்களாக இருக்கிறார்கள்.
ஆனால் நாம் எந்த யுத்த சூழலிலும் இல்லாமல் இருக்கின்ற போதிலும் நாம் குர்ஆனை மனனமிடக்கூடியவர்களாக நாம் இல்லை. குறைந்தபட்சம் குர்ஆனை மனனமிடக்கூடியவர்களாக கூட நாம் இல்லாமல் இருக்கின்றோம் என்றால் இது மிக பெரும் துரதிர்ஷ்டவசம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே குர்ஆனை நாங்கள் முடிந்தவரை முடியுமானதை மனனமிட்டு இருக்க வேண்டும். மனனம் இல்லை என்று சொன்னாலும் பார்த்து ஓதக்கூடியவர்களாகவாவது நாம் இருக்க வேண்டும். குர்ஆனை பார்த்து ஓதக்கூடியவர்களாகவாவது நாம் இருக்க வேண்டும். பாருங்கள், இஸ்லாம் எவ்வளவு இலகுவான வழியை தந்திருக்கிறது எங்களுக்கு. குர்ஆனை முழுமையாக ஒருவனுக்கு ஓத முடியவில்லை என்றால் குல் ஹுவல்லாஹு அஹத் என்கிற அத்தியாயத்தை அவன் ஒரு தடவை ஓதினால் குர்ஆனுடைய 10 ஜுசுக்களை 3 ஒரு பாகத்தை அவன் ஓதி முடித்த நன்மையை அடைகிறான். இதை விட வேறு என்ன செய்ய வேண்டும் இஸ்லாம்? மொத்தம் குல் ஹுவல்லாஹு அஹத் 3 தடவை ஓதுறான், 30 ஜுசுக்களை ஓதிய கூலி அவனுக்கு கிடைக்கும். நம்முடைய குழந்தைகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் சூரத்துல் ஃபாத்திஹாவை தஜ்வீதோடு உரிய முறைப்படி அர்த்தமாக அச்சரங்களை சரியாக உச்சரித்து ஓதுவதற்கு நாம் தயாரில்லை. அதை பாடப்படுவதற்கு தயாரில்லை, அதை படிப்பதற்கு தயாரில்லை. எப்படி இஸ்லாத்தை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும்? உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்றவர்களுடைய மனதிலே, அதிகமான சஹாபாக்களுடைய மனதிலே குர்ஆன் இருந்தது. அதனால் அவர்கள் அதிகம் ஓதினார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரமலானில் மட்டுமல்ல, பொதுவாக ஒரு நாளைக்கு குர்ஆனை முழுமையாக ஓதி முடிக்கக்கூடிய வளமை கொண்டவர்களாக இருந்தார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா. அதே போன்று பெரும் பெரும் இமாம்கள் ரமலானிலே ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன், அல்லது 3 நாளைக்கு ஒரு குர்ஆன், அல்லது ஒரு வாரத்துக்கு ஒரு குர்ஆன், அல்லது 10 நாட்களுக்கு ஒரு குர்ஆன், குறைந்தபட்சம் முழு ரமலானிலும் ஒரு குர்ஆனையாவது ஓதி முடிக்கின்ற வளமை கொண்டவர்களாக இமாம்கள், அறிஞர்கள் இருந்திருக்கிறார்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ரமலானில் மட்டும் 60 தடவைகள் குர்ஆனை முழுமையாக ஓதி முடிப்பார்கள். ஒரு நாளைக்கு 2 தடவை 30 ஜுஸ் ஓதி முடிப்பாங்க. 30 ஜுஸ் ஓதி முடிப்பாங்க இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அன்னவர்கள். அதே போன்று இமாம் அஸ்வத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 2 இரவில் ஒரு குர்ஆனை ஓதி முடிப்பார்கள். அப்ப ஒரு நாளைக்கு 15 ஜுஸ் ஓதி முடிப்பார்கள். இதே போல குர்ஆனை ஓதுவதற்கு முன்னுரிமை கொடுத்தவர்கள் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ். மதீனாவிலே வாழ்ந்த மாபெரும் அறிஞர், ஹதீதுக்களை மேதை, ஃபிக்ஹுடைய துறையிலே மிக முன்னோடியான ஒரு இமாம், ஒரு வழிகாட்டி. அவர்கள் குர்ஆனை ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் ஏனைய எல்லா மார்க்க விஷயங்களிலும் தன்னை ஓய்வுபடுத்திக் கொண்டு அதிகம் குர்ஆனை ஓதுகின்றவர்களாக இருப்பார்கள். இந்த ஹதீஸ், ஃபிக்ஹ் இதுக்கெல்லாம் அவங்க ஒரு ஓய்வு கொடுத்து ரமலான்ல அதிகம் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருப்பார்கள். சுஃபியானு ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அன்ஹு ரமலான் வந்துவிட்டால் அவர்களுடைய எல்லா காரியங்களுக்கும் ஓய்வு கொடுத்துவிட்டு அதிகம் குர்ஆன் ஓதுவதை அவர்களுடைய வளமையாக்கி கொள்ளுவார்கள். இது போன்று எத்தனையோ அறிஞர்கள், இமாம்கள், சஹாபாக்கள், நமது முன்னோர்கள் ரமலானுடைய மாசத்திலே குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக இருப்பார்கள். குர்ஆன் என்பதில நிறைய யதார்த்தம் இருக்குது. நம்ம அல்லாஹ்வோட பேசணும்டா தொழணும். இப்ப நம்ம அல்லாஹ்வோட பேசணும்னா என்ன செய்யணும்? தொழணும். ஒரு அடியான் தொழுகைக்காக தக்பீர் கட்டி எழுந்து நின்று விட்டான் என்றால் ஃபஇன்னஹு யுனாஜி ரப்பஹு, அவன் தன்னுடைய ரப்போடு முனாஜாத் செய்கிறான், பேசுகிறான். இப்ப நம்ம அல்லாஹ்வோட பேசணும்டா நாம என்ன செய்யணும்? தொழணும். அல்லாஹ் நம்மளோட பேசணும்னு சொல்லி சொன்னா நம்ம குர்ஆன் ஓதணும். நாம குர்ஆன் ஓத 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 அல்லாஹ் நம்மளோட பேசி கொண்டிருக்கான். இப்ப குர்ஆன்ல நாம அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நம்ம ஓதுறோம். நம்மோட வசனம் இல்ல, அல்லாஹ்வோட வசனம், அல்லாஹ்வுடைய வசனம். குர்ஆனை ஓதுறது நம்ம, ஆனா அங்க ஓதப்படுற வார்த்தைகள் அவ்வளவும் அல்லாஹ்வுடைய வசனங்கள். ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, ஸ்பீக்கர் குர்ஆன் ஓதுது. ஸ்பீக்கர் குர்ஆன் ஓதுமா? ஓதாது. அப்ப எது ஓதணும்? யாரோ ஒருவர் ஓதுகிறார், அது ஸ்பீக்கர்ல வெளியாகுது சத்தம்,
அதுபோல அல்லாஹ்வுடைய திருக்கலாமாகிய குர்ஆனை நாங்கள் ஓதுகிற பொழுது அந்த வார்த்தைகள் அல்லாஹ்வுடையது, அது வெளியாகுகின்ற தளமாக நாம் இருக்கிறோம். அப்ப நாம அல்லாஹ்வோட பேசணும்டா தொழணும். அல்லாஹ் நம்மளோட பேசணும்டா குர்ஆனை நம்ம ஓதணும். அப்ப ரமலான் மாசத்துல அல்லாஹ் நம்மளோட பேசணும் என்கிற ஆசை இருக்கிற நாம அதிகமாக நாங்க என்ன செய்ய வேண்டும்? குர்ஆனை ஓத வேண்டும் என்பதை மனதில் பதித்துக் கொண்டு, பார்த்து ஓத முடியும்னா பார்த்து ஓதுங்க, மனப்பாடத்துல ஓத முடியும்னா மனப்பாடத்துல ஓதுங்க. அதுக்கு மேலாதா குல் ஹுவல்லாஹு அஹத் பாடம் இல்லையா, அந்த குல் ஹுவல்லாஹு அஹத் யாவது மீட்டி 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 1 10 100 1000 10000 லட்சம் என்று எத்தனை தடவைகள் ரமலானுக்குள்ள ஓதி முடிக்க முடியுமோ ஓதி முடிங்க. ஒரு குல் ஹுவல்லாஹு அஹத் 10 ஜுஸு குர்ஆனுடைய 3இல் ஒரு பகுதியை ஓதி முடித்ததற்கான கூலியை பெற்றுத்தரும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த அமல்களை ரமலானுடைய மாத அமல்களாக ஏற்று நடப்போமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நல்லது புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.